கட்டுமான தொழிலாளி. இதுதான் என்னுடைய தொழில், கட்டுமான தொழிலாளி. அதுக்கப்புறம் கட்டட மேஸ்திரியாக மாறிட்டேன். கட்டட மேஸ்திரியாகி இன்னைக்கு நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 140 கட்டடங்களுக்கு மேலே கட்டியிருக்கேன். தற்போது மட்டும் 8 கட்டடம் வேலை நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சேவிங்ஸை பண்ணிட்டு இப்போதைக்கு MS ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமநாதபுரம் பகுதியில் கம்பி கடை வச்சிருக்கேன். ஏன் அதை சொல்ல போறேன்னா, ஒரு மனிதன் முன்னேறதுக்கான எந்த ஒரு தொழிலுமே காரணம் கிடையாது. சொல்லுவாங்க கட்டுமான தொழில்னா ஒன்று பெண்கள் கூட போயிடுவாங்க, இல்லை குடிபோதையில போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி என்னோட ஊர்லயே இருந்தாலும் நான் அதெல்லாம் பல பேருக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, நான் கட்டுமான தொழிலாளியா மாறினதுக்கு என்னன்னா என்னோட குடும்பத்தோட அந்த சூழ்நிலை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3ஆவது வகுப்பு படிக்கும்போது என்னோட அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, எனக்கு சொந்த ஊர் இந்த அரங்கூர் வில்லேஜ் கிடையாது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் உள்ள ஒரு கோலமேடு அப்படிங்கிற ஒரு குக்கிராமம், ஜல்லிக்கட்டு காலைக்கு ஃபேமஸான ஒரு ஊர் கோலமேடு கிராமம். எனது தாயார் பிறந்தது இந்த ஊர். அதனால ஏன் இது ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன்னா, அதெல்லாம் கடந்து வந்த பிரச்சனைகள், நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட பிறந்தது இங்கே தான். என்னோட அக்கா எல்லாமே, அம்மா இந்த ஊருங்கிறதுனால அப்பா அங்கே மேனேஜ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டாங்க. இதில் ஏன் நம்ம ஆரம்பித்தோம், அரசியலுக்குள்ளே நம்ம ஏன் வரணும், ஊர் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, என்னோட கனவு மிக அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு. ஆனால் முடியல. முடிச்சு ஒரு 10th கவர்மெண்ட் ஸ்கூல் வரைக்கும், 10th தான் என்னோட படிப்பு. 10th வரையும் படிச்சுட்டேன். மேற்கொண்டு படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை. நமக்கான நிலமோ வீடோ சொந்த இருப்போ எதுவுமே கிடையாது. அப்போ அதெல்லாம் தாழ்ந்து வரும்போது நம்ம கற்றுக்கக்கூடிய இந்த தொழில், அந்த தொழில் மூலமாக வளர்ச்சி அடைஞ்சோம். அதுக்கப்புறம் வெளிநாடு போனால், வெளிநாட்டில் ஒரு சொத்துவைங்கிற நாட்டில் வேலை செஞ்சோம். அதெல்லாம் தாண்டி வந்துட்டு தான் திரும்ப அரங்கூர் வந்து இறங்கணும். 2011 வந்தோம். சரி, அரசியல் சூழ்நிலை, உள்ளூர் சூழ்நிலை எல்லாம் பார்த்தோம். சரி, நம்ம வந்தாச்சு, நம்ம படிக்க முடியல, நம்ம குழந்தைங்கள் பருவத்தில் மற்றவங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்மளால உதவி செய்ய முடியும் அதை செய்யணும். இந்த மக்களுக்கு ஒரு தொண்டு செய்யணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதா ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட 2 தடவை வெளியில் போய் வரேன் அப்படின்னாக்க, அந்த ஃபோன் வந்து இப்போ நாளைக்கு 4 மறுநாள் அடுத்த நாள் கோவில் விசேஷம் நடக்குது. திருவிழா ஏற்கனவே அக்னி தீமிதி திருவிழா முடிஞ்சிச்சு. அடுத்த திருவிழா நடக்கிறதுனால அதில் சில பொருட்களுக்காக அதுக்கான ஆட்களை ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் முயற்சிட்டு இருந்தேன். இப்போ நானும் ராஜாவும் எப்படி இதில் உள்ள வந்தோம் அப்படின்னாக்க, இளைஞர் நற்பணி சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தோம். சரி, இளைஞர்களை ஒன்று திரட்டணும், நம்ம மக்களுக்கான என்ன தேவை இருக்குது, மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இளைஞர் சங்கம் ஆரம்பித்தோம். அது நானும் என்னோட இன்னொரு நண்பர் மைத்தனர் அப்படிங்கிறத கௌரவ தலைவராக ராஜா அதில் போஸ்டிங் போட்டு, நீங்கள் கௌரவ தலைவராக இருங்கன்னா நாங்கள் இதெல்லாம் சமூக பணியாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ அவங்க எந்த ஒரு வேலைக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் எல்லாம் ஆரம்ப கட்டத்துலேருந்து அந்த இடத்துக்கு வந்துடுவோம். வரும்போது என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா, இந்த மழைக்காலங்கள் வரும்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மலேரியா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இதெல்லாம் வருது, அப்படி இதுக்கெல்லாம் என்ன மக்களுக்கு ஒரு தீர்வு, இப்போ ஊர் சுகாதாரம் இல்லையா, இல்லை மற்ற பிரச்சனைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது முடிவு பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மழை காலம் வர ஆரம்பித்த உடனே நிலவேம்பு கஷாயம், இந்த இன்னொரு கஷாயம் கபசர குடிநீர், அந்த நிலவேம்பு கஷாயமும் கபசர குடிநீரும் தொடர்ந்து அந்த மழை காலங்கள் எப்பெல்லாம் வந்து ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் ஆட்டோ மூலயமா பெரிய ஒரு சித்தவதியர் அவங்க மூலமாக வச்சு பெரிய பர்தன் வச்சுட்டு அதை கொண்டு வந்து வீடு வீடாக நாங்களே ஒரு ஆட்டோவை வச்சு கொண்டு வந்து வீடு வீடாக ஒரு கப்பு ஒரு மழை காலங்கள் முடியறதுக்குள்ள 3 நாள் அதை கொடுத்துருவோம். அதை கொடுக்கும்போது எங்களுக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சு. அது பிறகு அந்த மலேரியா டெங்கு எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. சரி, அதையும் தாண்டி நம்ம போகும்போது வேறு எதுவும் செய்யணும் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, சரி எலெக்ஷன் வருது. இப்போ ராஜா சொன்னாலே நாங்கள் விழுப்புரத்தில் போயிருந்து ஒரு சட்ட பஞ்சாயத்து இயக்கத்து மூலமாக போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு கிராம சபை கூட்டத்தில் என்ன நடக்கும், எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது முழுமையாக தெரியாதுங்கிறத விட, கிராம சபை கூட்டம் அப்படின்னு ஒன்றும் ஊரில் நடக்கல, அது மட்டும் தெரியும். சரி, அது எப்படி தான் அதை நடத்துகிறாங்கிற ஒரு வரமுறை கட்டு வராங்கன்னு பார்த்தாக்க, 100 நாள் வேலை திட்டம் மூலமாக கையெழுத்தை வாங்கிட்டு இந்த கிராம சபை கூட்டம்லாம் நடந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் பேஸில் GPRSல வந்ததுனால இப்போ கண்டிப்பாக அந்த எல்லாமே டவுன்லோட் பண்ணி காமிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஆரம்ப காலம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்ததுனால அதை நடத்தலை. சரி, வந்து பிறகு மக்களுக்கு செய்யணும், தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வந்தோம். சரிட்டு ராஜாவும் நின்னாரு, எக்ஸ்ட்ரா நின்னாங்க. நானும் சரி இங்கே வந்து அந்த வார்டு பகுதியில் நிற்கலாம் அப்படின்ட்டு ராஜாவை நிப்பாட்டிட்டாங்க. சரி, நம்மளும் வார்டு பகுதியில் நிற்கலாம்னா எனக்கு வந்து குரல் என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. எனக்கு வந்த குரல் என்னன்னா, ராஜாவும் நீங்கள் நட்பும் மச்சனை எல்லாமே நட்பில் இருக்கீங்க, ராஜாவுக்கு நீங்கள் எலெக்ஷனில் எந்த ஒரு இதுவும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. சரி, ஏன் அப்படின்னா, இல்லை நாங்கள் மக்கள்லாம் சேர்ந்து ஒருத்தரை முடிவு பண்ணி வச்சிருக்கோம், அவங்க தான் வரணும் அப்படின்னா. இது இல்லைன்னா இருக்குது, எதாப்பமே எல்லாரும் ஓட்டு போட போகிறாங்க, எல்லாரும் வர போகிறாங்க, இதில் ஏன் ஒருத்தங்களை நீங்கள் எப்படி டாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்புறம் அதுக்கிற பதில் இல்லை, ராஜாவையே கூப்பிட்டாங்க அந்த கூட்டத்துக்கு. கூப்பிட்டு ஒரு 15 பேருக்கு அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு, இப்போ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க ராஜா, நீ மட்டும் வெளியில வா, அப்போ பாக்கியெல்லாம் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ராஜா சின்ன வயசாகவும் தெளிவான ஒரு பதிலை கேட்டாங்க.
இந்த கூட்டத்தில் 11 பேர் எலெக்ஷனில் நிற்கிறோம். என்னை மட்டும் வான்னு சொல்றீங்க, நான் ஒதுங்கி நின்னுறேன். இந்த 10 பேர்த்துல ஒரு ஆள் உங்களை அண்ணன் போஸ்டா எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நான் வெளியில போயிடுறேன்னு சொல்லி ராஜா சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த 10 பேர்த்துல யாருமே நீங்க யாரும் ஒருத்தங்க அண்ணன் போஸ்ட் வாங்கினா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 10 பேராவது 11 ஆளா ஒரு நபர் நிற்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்படி எல்லாருமே நிற்கிறேன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் அந்த கிராம முக்கிய எல்லாம் ஒத்துட்டு நீங்க நில்லுங்க அப்படின்ட்டாங்க. ஆனாலும் சப்போர்ட் கடைசி வரையும் ராஜா பண்ணல. ஆனா இளைஞர் சமுதாயமும் பெண்கள் சமுதாயமும் முழுக்க முழுக்க பண்ணாங்க. வரணும், ஒரு யங்ஸ்டரா வரணும், படிச்ச பையன், சமூக சேவையில் உள்ள பையன் நம்ம ஊருக்கு கண்டிப்பா நல்லது செய்வார் எந்த நம்பிக்கையில மக்கள் வாக்களிச்சாங்களோ அதே நம்பிக்கையை ராஜா கொடுத்தாரு. இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்காரு. எனக்கு என்னன்னா ராஜா ஒண்ணுன்னா எதுவாக இருந்தாலும் செய்வார். திரும்ப இங்கே இருப்பாரு, திடீர்னு பார்த்தா கடலூர், திடீர்னு பார்த்தா சென்னை, கன்னியாகுமரி, திடீர்னு பார்த்தா டெல்லி பக்கம் போயிடுவாரு, கேரளா போயிடுவாரு, தருமபுரி, இப்படி எங்கேயாவது ஒரு ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாரு. ஒரு காலகட்டத்தில் அவரு ஜெயிச்சு வந்துட்டாரு. நான் வார்டு உறுப்பினர் என்னை மக்கள் வந்து அண்ணன் போஸ்டா தேர்ந்தெடுத்தாங்க. போட்டியின்றி தேர்ந்தெடுத்ததுல அந்த பகுதியில் என்னன்னா இப்போ ராஜா செஞ்ச மாதிரி நான் அதுக்கு முன்னாடி இந்த தெருவில் லைலர் என்ன ஊரில் பஞ்சாயத்தில் சொல்லி பார்ப்பேன். செஞ்சாங்கன்னா பார்ப்பேன், இல்லை நானே செஞ்சிருவேன். ஒரு கம்மை ஏதாவது தடுங்கி விழுந்த ஒரு லைன் கட்டாக விழுந்துருச்சுன்னா தலைவரை நான் எதிர்பார்க்க மாட்டேன். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு அவங்க நேரடியாக வந்துருவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில செல்வம் தான் நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல மக்கள் வந்து அண்ணன் போஸ்டா இருக்கட்டும், செல்வம் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அண்ணன் போஸ்டும் நம்ம ஜெயிச்சு வந்தாச்சு. சரி, இதுக்கு பிறகு துணைத் தலைவராக அவனுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தாக்க, நான் சொன்னேன் இல்லையா, சொந்த ஊர், அப்பா பிறந்த ஊர் சொல்லி அவன் வெளியூருக்காரன், அவனுக்கு எப்படி நீங்க ஓட்டு போட்டு உள்ளூருக்காக தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறத கொண்டுட்டு வரும்போது நான் முழு முயற்சியெல்லாம் இறங்கிட்டேன். எல்லா வீடு வீடாக வார்டு நம்பர் கிட்ட போறேன். வார்டு நம்பர் எல்லாமே ஒரு சப்போர்ட் பண்றாங்க. முன்னால் இருந்தவங்க முக்கிய செல்வம் சொல்லக்கூடியவங்க எல்லாம் சேர்த்துட்டு செல்வம் வரக்கூடாது, வெளியூருக்காரங்க வரக்கூடாதுங்கிறாங்க. நான் எந்த வார்டு உறுப்பினர்லாம் போய் சந்திச்சேனோ அந்த வார்டு உறுப்பினருக்கெல்லாம் பொதுமக்கள் போறாங்க. செல்வம் மட்டும் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும், அந்த பையன் வந்தாதான் ஊருக்கு நல்லது நடக்கும், அந்த பையன் கூட ஒத்துழைப்பு கொடுக்குற ஆள் வேணும், நீங்க வேற ஏதாவது மாத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஊர் ஒத்துழைப்புனாக்கா நல்லபடியா நடக்காதுன்னு பப்ளிக் வந்து அந்தந்த வார்டு நம்மளோட வீட்டுக்கு போறாங்க. அந்த பையனை தான் நீங்க வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மக்களோட செல்வாக்கு நமக்கு பெரும்பாலும் இருந்ததுனால அவங்க திரும்ப அண்ணன் போஸ்டா வந்தாச்சு. அவங்க வேற ஒருத்தர் உறுப்பினரை நிப்பாட்டும் போது அவங்க வந்து உங்களுக்கு நான் இதுவே பண்ணலை, நம்ம நாமினேஷனே தாக்கல் பண்ணலாம், அவரு வெளியிலே சொல்லிட்டு நமக்கு செட் ஆகாது, நமக்கு கம்மியாக படிச்சிருந்தாலும் பொது வாழ்க்கையில் நான் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் அதிகம். இந்த கோயில் திருவிழா ஆரம்பிச்சு ஒரு மனுஷன் டெத்து நம்ம சர்க்காரில் வந்து அடக்கம் பண்ணனால கூட அந்த அடக்கம் பண்ண பெரிய வந்து இங்கே வந்து காசு பண்ண மாதிரி இருப்பாங்க. சின்ன வயசாக இருந்தாலும் நான் இப்போதுலேருந்து அப்பத்துலேருந்து அந்த வேலையில் இருந்துகிட்டே இருப்பேன். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம டக்குன்னு செல்வத்தை கேட்கலாம், செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் கொடுத்ததுனால அந்த மக்கள் நமக்கு எதாவது வாக்களிச்சு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு எலெக்ஷன் எல்லாம் முடிச்சு வந்தால் நல்லபடியாக 2 பேரும் ஒத்துழைப்போட பார்த்தோம். நம்ம இங்கே பெங்களூருல இன்னைக்கு 66 பஞ்சாயத்து இருந்தாலும் அந்த யூனியன் ஆஃபீஸ் பேசக்கூடிய ஒரு முக்கியமான பஞ்சாயத்து அரங்கு ஒன்று. எல்லாத்துலேயும் நேர்மை, யாருக்கிட்டையும் இந்த கிராமத்துக்கு வந்து கிராம பொதுமக்கள்கிட்ட மற்றவங்கள்ட்ட ஒரு ரூபா கூட ராஜா என்ற தலைவரோ துணைத் தலைவர் என்ற செல்வமோ வார்டு உறுப்பினர்களோ ஒரு ரூபா கூட இது வரையும் லஞ்சம் வாங்குறது கிடையாது. இது வரைக்கும் ஒரு 240க்கு மேற்பட்ட பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டாங்க, யாருக்கிட்டையும் போய் நின்னது கிடையாது. 20க்கு மேற்பட்ட தோப்புடு கட்டி கொடுத்துட்டாங்க, யாருக்கிட்டையும் போய். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த தலைவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தோப்புட்டுக்கு 15,000 அவங்களுக்கு, ஒரு 5,000 ரூபாய் கிளர்க் மூலியமா வர ஆஃபீஸருக்கு அந்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு அந்த இது முழுக்க தவிர்க்கப்பட்டிருக்கு. நம்ம அதே போல கிளர்க் ஆஃபீஸ்க்கு போனாங்க அப்படின்னாக்கா லேடி இருந்தாலும் யாருமே முகசுழிப்பு கிடையாது. என்னையோ ராஜாவோ ஒருத்தவங்க மதிச்சு இந்த பிரச்சனை கேட்டுன்னா சரிங்க செஞ்சு தரோம் அப்படிங்கிற ஒரு இதுல போகாம தவிர அதானே கடையில செஞ்சு தர என்ன அவசரம் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பான பாணி இருக்கக்கூடாது, இருக்காது. நமக்கு இளைஞர்கள் சப்போர்ட் ஏன் இருக்கு அப்படின்னாக்க இப்போ 2 பசங்க அடிச்சிக்கிறாங்க, நான் போய் சண்டை போட்டு மூட்டிட மாட்டேன். 2 பேரையும் கூப்பிடுவோம், மாமனா மச்சானாவா, நீயா மாமனா அண்ணனா தம்பியாவா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, உங்க 2 பேருக்குள்ள கலந்து பேசி இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் அப்படிங்கும்போது அவங்க 2 பேரும் நேருக்கு நேராக கலந்து பேசி வச்சு நாங்கள் நிற்போம் பக்கத்துல பேசி முடிச்சுட்டு திரும்ப அவங்களே போவோம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு பசங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. என்ன இங்க எல்லாம் பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்க இந்த மது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு சூழலாம் உருவாக்கிட்டு இருக்கு. எனக்கு இங்கே கூட முதலமைச்சர் வந்துட்டு ஒரு 717 மதுக்கடைகள் மூணு கூட எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம மாற்று கட்சியா இருந்தாலும் நமக்கான ஒரு கோரிக்கையாவே நாவே மாற்று கட்சியில இருந்தாலும் அந்த கோரிக்கையா அவர் செயல்படுத்தின அந்த விதம் முடிஞ்சிச்சு. நாங்கள் உடனே போட்டோம். நம்ம தொழுது ராமநாதபுரத்துல 2 மதுக்கடைகள் இருக்கு. அப்போ எங்களை பிள்ளைங்க வந்து ஜென்ரலா ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், கோவில் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடம் போடுறது எங்களுக்கு இது கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் உடனே மற்ற நாளே நியூஸ் பேப்பரில் ஆட் பண்ணுற மாதிரி நம்மளோட டீம்ல தன்னாட்சியோட ஆர்ஜி கோவிந்தசாமி இருக்காங்க. அவர் அந்த வலைதளங்கள் மூலம் பேப்பர் நியூஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. நாங்கள் அதுக்கு அவருக்குமே ஒரு முடிஞ்ச அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இதெல்லாம் தாண்டி வரும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தலைவர் நிற்கிறீங்க இல்லையா, எல்லாருமே தலைவர் நிற்கக்கூடியவங்க. என்னன்னா ஒன்று நம்மகிட்ட 2-3 விஷயம் இருக்கணும்னா, ஒன்று நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா உங்களை எதிர்ப்புறமா உங்களை திசை திருப்புறதுக்கு ஒரு டீம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம், இல்லை உறவுமுறைகளாக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எதிர்மறை டீமை ஒன்று உருவாக்குறதுக்கே செட் பண்ணிடுவாங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்.
அதே போல நீங்க என்னன்னா உங்களோட சமூக செயல்பாடுகள் வந்து ஒரு தலைவர் அப்படின்னாக்க நமக்கு இப்போ ராஜேஷ் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ரோடு போட்டோம், தண்ணி கொடுத்தோம், ஒரு கட்டடம் கட்டணும் அந்த மாதிரி இல்லாம உங்க பகுதியில் உள்ள மக்கள் சில பேர் நலிவடைஞ்சிருப்பாங்க. அந்த பிள்ளைங்களால ஏதோ ஒரு படிக்க முடியாம சூழ்நிலை போகும், இல்லை வேற ஏதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சிறு தொகையா இருந்தா கூட ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட நான் சொன்னாலே என்னால் 11 போய் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெறும் 150 ரூபாய் இருந்து அந்த 11வது ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறனால அந்த 11வது போய் என்னால் ஜாயின் பண்ண முடியல அன்னைக்கு. அதை தாண்டியும் வேற ஒரு இது வந்துச்சு, காவல்துறைக்கு போலான்னு சொல்லி ஒரு இடத்துல போட 150 ரூபாய் கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது 50,000 எங்கிருந்து கட்ட முடியும், அதையும் தவிர்த்து இந்த வழியில வர மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த இதெல்லாம் தாண்டி வரும்போது அந்த உங்க பகுதியில ஒரு இப்ப நான் சொன்னலையா கோவில் திருவிழாவும் இந்த டெத்துக்கெல்லாம் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது வந்து இயற்கையா நம்ம மனசுல ஊறி வந்தது. எனக்கு முன்னாடி ஒருத்தர் அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப அவர் கூட பழக எனக்கு அந்த ஒரு பிடிமானம் இருந்துச்சு. ஏன் நம்ம தலைவராயிட்டு இந்த கோயில் திருவிழாலாம் செய்யணும்னு சொன்னாக்க ஒவ்வொரு ஊர்லயும் கரகாரங்க இல்லை நாட்டாமக்காரங்க அப்படி இருப்பாங்க. அவங்க தான் அந்த கோயில் இதை எடுத்து செஞ்சு பொறுக்க எடுத்து செய்வாங்க. இங்கே நமக்கு தலித் பகுதியில் வந்து அந்த மாதிரி நாட்டாமக்காரங்க இருக்காங்க, அவங்க கோயில் திருவிழாக்கள் நடத்துறாங்க. ஆனால் இங்கே எம்பிசி பகுதியில் அந்த மாதிரி யாரும் இல்லை. அப்போ அவங்க என்ன ஒரு நடைமுறை கொண்டு வராங்கன்னா, ஏன் தலைவர் வந்தான் ஜெயிச்சான், அவன் சைட்டு துணைத் தலைவர் வந்தான் ஜெயிச்சிட்டான், நம்பர் ஜெயிக்கிறான், அவங்க சைட்டு நமக்கு என்னங்கிற மாதிரி ஒரு இது இல்லாமல் இருந்ததுனால இப்போ நான் அந்த கோயில் திருவிழாவில் நம்ம ஜெயிச்சு வந்தது பிறகு ஆனால் நான் யாரையும் கைவிட மாட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் சரிதான், முன்னாடி இருந்த கவுன்சிலராக இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒன்றா அரவணைச்சிருவார். அந்த நமக்கு முன்ன போட்டி இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் திருவிழா காலங்கள் வரும்போது அந்த கோயிலில் உட்காந்துட்டு ஒருத்தருக்கெல்லாம் மாறி மாறி ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ வரும்போது ஒன்னோட ஒன்று சேரும்போது அதில் அந்த பொறுப்புக்கு வராத 4 பேர் உள்ள இருப்பாங்க. அவங்களோட தலைமையில் அதை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கூட இருந்து எல்லாம் ஒருங்கிணைச்சு செய்யணும். இதனால நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, மக்களோட சந்தோஷம் கிடைக்கும். அந்த ஒரு ஊர்ல ஒரு திருவிழா இருந்தால் தான் அந்த மக்களுக்கான சந்தோஷங்கள் கிடைக்கும். அது மாதிரி இதில் உங்க கிராமங்களில் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னாக்கா ஒரு அன்னதானம் போடக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஒரு தண்ணீர் வசதி மோர்பா வைக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரியில தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த முகம் அவங்களோட முகம் வந்து அந்த மக்களுக்கு பரிச்சயமாகிட்டே இருக்கும். ஆனா அந்த பரிச்சயம் எப்படி இருக்கணும்னா இவங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு எண்ண தூண்டுதலை வந்து மக்களுக்கு உண்டாடுறாங்க. அந்த பசங்க வராங்க, நல்லது செய்யறாங்க, அவங்க வந்தா இது நம்ம மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இருக்கணும். அதே போல முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களை ராஜா சொன்ன மாதிரி கிராம சபை கூட்டத்துல இப்போ வார்டு உறுப்பினராக வந்துட்டா நம்மளுக்கு எத்தனை நினைச்சிக்க கூடாது. நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு 800 நோட்டீஸ் அடிப்பாங்க, ஆளுக்கு ஒரு 100 நோட்டீஸை கையில் கொடுத்துருவாங்க. ஒரு வார்டுக்கு 100 வீடு இருக்குன்னா நாங்கள் நேரடியாக போயிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டுருவோம். அதே போல் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 குரூப் மக்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நாளுக்கு வந்து ஒரு கோயில் திருவிழா நடத்துகிறோம் அப்படின்னாக்க அந்த திருவிழாவுக்குள்ள முக்கியஸ்தர்கள் கிராம மக்கள் ஒரு 100 பேருக்கு ஜாயின் பண்ணி இந்த திருவிழாவில் இந்த கோயிலில் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நடத்திடுவோம்.